நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான அதே சமயம் ரொம்பவே மர்மமான ஒரு பகுப்பாய்வுக்குள்ள போக போறோம். இந்தியாவின் மோஸ்ட் ஃபேமஸ் அமானுஷ ஆய்வாளர் கௌரவ் திவாரி, அவரோட வாழ்க்கை, அவர் சேகரிச்ச ஆதாரங்கள், அப்புறம் அவரோட அந்த ஷாக்கிங்கான மரணம், இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். ஒரு கோஸ்ட் ஹண்டரோட பிரேத பரிசோதனைன்னு கூட இதை சொல்லலாம். இது வெறும் பயமுறுத்துற கதை கிடையாதுங்க. ஒரு பக்கம் சயின்டிபிக் டேட்டா, இன்னொரு பக்கம் விளக்கவே முடியாத அமானுஷ்யம். இது ரெண்டுக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய பனிப்போர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமானுஷ்ய சக்திகளை பத்தி அணுவா தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் உள்ளே இருந்து லாக் பண்ணப்பட்ட ஒரு பாத்ரூம்குள்ள எப்படி மர்மமான முறையில இறந்து கிடக்க முடியும்? ஜூலை 7, 2016, டெல்லி துவாரகா, காலை 11 மணி. பாத்ரூம் உள்ள இருந்து பூட்டப்பட்டிருக்கு. திடீர்னு உள்ள இருந்து ஏதோ ஒரு கனமான பொருள் பொத்துன்னு கீழே விழுகிற சத்தம் கேக்குது. கதவை உடைஞ்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க கௌரவ் திவாரி தரையில விழுந்து இறந்து கிடக்குறாரு. இங்க ரொம்ப ஷாக்கிங்கான தடவியல் உண்மை என்ன தெரியுமா? அவரோட கழுத்துல யாரோ கயிற்றால இறுக்கி நெரிச்சது மாதிரி ஒரு ஆழமான கருப்பு நிற தழும்பு இருந்துச்சு. ஆனா அந்த பாத்ரூம்குள்ள அவரை தவிர வேற யாருமே இல்ல. இந்த மர்மத்தை நாம முழுசா புரிஞ்சுக்க முதல்ல அவரோட இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிக்கணும். 2007 அமெரிக்காவுல கமர்ஷியல் ஃபிளைட் ட்ரைனிங்குக்காக போன ஒரு சாதாரண பகுத்தறிவுள்ள இளைஞன் அவர். அங்க அவர் தங்கியிருந்த ஷேட் அபார்ட்மெண்ட்ல நடந்த சில அமானுஷ்ய சம்பவங்கள் தான் அவர் வாழ்க்கையே மாத்துச்சு. அந்த பயத்தை சயின்ஸ் மூலமா ஃபேஸ் பண்ண முடிவு பண்ணாரு. ஒரு சர்டிஃபைட் இன்வெஸ்டிகேட்டரா மாறி 2009 இந்தியன் பாராநார்மல் சொசைட்டியை உருவாக்குனாரு. அப்புறம் 2012 நடந்த அந்த ஃபேமஸான பாங்கர்கோட்டை ஆய்வு, கடைசியா 2016 அவரது மர்ம மரணம். ஒரு சயின்டிபிக் இன்வெஸ்டிகேட்டரோட முழுமையான பரிணாம வளர்ச்சி இது. கௌரவ் என்னைக்குமே எதையும் கண்மூடித்தனமா நம்பினது கிடையாது. ஒரு தடயவியல் நிபுணர் மாதிரி அவர் முழுக்க டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை மட்டும்தான் நம்பினாரு. இந்த K2 மீட்டர், கோஸ்ட் பாக்ஸ் இதெல்லாம் வெறும் டாய்ஸ் கிடையாது. சாதாரணமா சுத்தி இருக்கிற ரேடியோ அலைகள், மின்காந்த சத்தங்களை ஃபில்டர் பண்ணி உண்மையான அமானுஷ்யல் EMF ஸ்பைக்குகளை மட்டும் கண்டுபிடிக்க அவர் தன்னோட சென்சார்களை ரொம்ப துல்லியமா கேலிபிரேட் பண்ணி வச்சிருந்தாரு. EVPன்னு சொல்ற அந்த எலக்ட்ரானிக் வாய்ஸ் ஃபினாமினாவை சேகரிக்கிறதுல அவர் காட்டின அந்த சயின்டிஃபிக் லாஜிக் தான் அவர் உலக அளவில் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா மாத்துச்சு. ஓகே, இப்போ நாம எக்ஸிபிட் ஏக்கு வருவோம். ஆஸ்திரேலியன் பிணவரை. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் மேஜர் இன்டர்நேஷனல் சேலஞ்ச். ஒரு ஆஸ்திரேலியன் டிவி ஷோவுக்காக டெட் பாடிஸை வைக்கிற ஒரு உறைபனி ட்ரேக்குள்ள தன்னைத்தானே 24 மணி நேரம் பூட்டிக்கிட்டாரு கௌரவ். அவரை சுத்தி பிணங்கள் மட்டும்தான், எந்த ஆயுதமும் இல்லை. கையில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த தனிமையில் அவர் ரெக்கார்ட் பண்ண தடவியல் EVP ஆதாரம் உண்மையிலேயே குலைநடுங்க வைக்கும். இங்க யாராவது இருக்கீங்களான்னு அவர் கேட்டப்போ அந்த ரெக்கார்டர்ல பதிவானது வெறும் ரேடியோ சிக்னல் கிடையாது. ரொம்ப பலவீனமான ஒரு குரல்ல ஹெல்ப் மீன்னு ஒரு சத்தம் பதிவாக இருந்துச்சு. அதை விட பயங்கரமான விஷயம், அடுத்த செகண்ட இன்னொரு வஞ்சகமான கொடூரமான குரல், டு யூ திங்க் தே கேன் ஹெல்ப் யூ, அதாவது இவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்க நினைக்கிறியான்னு நக்கலா கேட்குற மாதிரி ரெக்கார்டாக இருந்துச்சு. அடுத்து எக்ஸிபிட் பி, த ஃபேண்டம் வாட்ச்மேன். டெல்லியில் இருக்கிற கர்கர்டுமா கோர்ட்ல நடந்த ஒரு மிக முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் இது. இங்க தான் இந்த சயின்டிபிக் டேட்டாவுக்கும் சாத்தியமே இல்லாத அமானுஷ்யத்துக்கும் இடையில ஒரு பெரிய முரண்பாட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பிசிக்கல் எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா CCTV கேமரால பதிவான வெள்ள உருவம், தானாவே ஆன் ஆகிற கம்ப்யூட்டர், கீழே விழும் ஃபைல்ஸ்னு எல்லாமே சயின்டிபிக்கா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, நைட்டு முழுக்க கோர்ட்ல தியாகின்னு ஒரு வாட்ச்மேன் கூட கௌரவ் பேசிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா மறுநாள் காலையில விசாரிச்சப்போதான் ஒரு பெரிய ஷாக். தியாகி முந்தின நாளே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அப்போ நைட்டு முழுக்க கௌரவ் யார்கிட்ட பேசினாரு? இந்த சாத்தியமே இல்லாத டைம்லைன் அவரோட சயின்டிபிக் நம்பிக்கைகளே ஆட்டம் காண வச்சது. இப்போ எக்ஸிபிட் சி, பாங்கர்கோட்டை சவால். ஆசியாவிலேயே மிகவும் அமானுஷமான இடமா கருதப்படுற ராஜஸ்தானோட பாங்கர்கோட்டை. இதுதான் அவரோட மொத்த கெரியர்ல ஒரு ஃபேட்டல் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லணும். அவரோட இன்வெஸ்டிகேஷன் மெத்தடாலஜியை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸ்டெப் 1, கேலிபிரேட் செய்யப்பட்ட சென்சார்கள் மற்றும் K2 மீட்டர்களோட இருட்டுனதுக்கு அப்புறம் உள்ள போறாரு. ஸ்டெப் 2, நைட்டு முழுக்க தேடியும் அவரோட கருவிகளில் எந்த ஒரு பிசிக்கல் அனாமலியும் ரெக்கார்ட் ஆகல. ஸ்டெப் 3, இங்கே தான் அவர் அந்த மிகப்பெரிய தப்பை பண்றாரு. விடியற் காலையில கேமராவை பார்த்து இங்க எந்த பேயும் இல்லை, நான் உசுரோட தான் இருக்கேன், இதெல்லாம் வெறும் மனிதர்களோட கற்பனை தான் அந்த கோட்டையோட சாபத்தை ஓப்பனா கேலி செஞ்சாரு. ஒரு சயின்ஸ் எக்ஸ்பர்ட்டா அவர் விட்ட சவால் கண்ணுக்கு தெரியாத எதையோ ஒன்னு அவர் பக்கம் ஈர்த்துடுச்சு. பாங்கர்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கௌரவாவே இல்ல. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த சைக்கலாஜிக்கல் வீழ்ச்சியை ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது. அவரோட கண்கள்ல எப்பவுமே ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி தன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீல். யார்கிட்டையும் சரியா பேசாம தன்னை தானே ஐசோலேட் பண்ணிக்கிட்டாரு. அவரோட பிஹேவியர்ல நடந்த இந்த மிகப்பெரிய மாற்றங்களை அவரோட டீமும் மனைவி ஆர்யாவும் ரொம்ப தெளிவாவே நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. பாங்கர்ல அவர் செஞ்ச அந்த நக்கல் ஏதோ ஒரு கொடூரமான சக்தியா அவர் மேல ஒட்டி வைக்க காரணமா இருந்திருக்குமோ? சரியா அந்த சமயத்துல தான்
டெல்லியோட ஜனக்பூரியில் ஒரு கேஸ் வருது. அந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு கௌரவ் நேருக்கு நேராக பார்த்து, நீ மற்றவங்களுக்காக இங்கே வர்ற, ஆனால் உன்னோட முடிவு என்னன்னு உனக்கு தெரியாதான்னு ரொம்ப மர்மமான குரலில் கேட்டுச்சு. சயின்ஸு லாஜிக்னு சுற்றிட்டு இருந்த கௌரவோட மொத்த கான்ஃபிடென்ஸையும் இந்த ஒரு நேரடியான வார்னிங் சுக்குநூறாக உடச்சிடுச்சு. அண்ட் ஃபைனலி எக்ஸிபிட் டி, அவரது கடைசி 24 மணி நேரம். தான் இருந்து போறதுக்கு சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தன்னோட மனைவி ஆர்யா கிட்ட அவர் ஒரு விஷயத்த கதறி அழுதபடி சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்னை துரத்துது, அதை இனியும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு சொல்லியிருக்காரு. அவர் கையில இருந்த எந்த ஒரு சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்டும் அந்த இருண்ட சக்தி கிட்ட இருந்து அவரை காப்பாத்தலங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். அந்த கடைசி ராத்திரி ஜூலை 6 அதிகாலை 1:30 மணி கௌரவ் வீட்டுக்கு வராரு. அவருக்கும் அவர் மனைவிக்கும் நடுவுல ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது. அதுக்கு நடுவுல அவர் தன்னோட டீம் மெம்பர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாரு. அந்த ஃபோன் கால்ல பேசினது கௌரவ் மாதிரியே இல்லையா, ஏதோ ஒரு அமானுஷ சக்தி அவர் உடம்புக்குள்ள புகுந்து பேசுற மாதிரி அந்த குரல் ரொம்பவே விசித்திரமா இருந்திருக்கு. திடீர்னு நாளைக்கு பேசலான்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் காலையில நடந்த அந்த 15 நிமிஷம் தான் இந்த ஒட்டுமொத்த மர்மத்தோட கிளைமேக்ஸ். ஜூலை 7 காலை 11 மணி. முந்தின நாள் நடந்த எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம கௌரவ் ரொம்ப நார்மலாவே எந்திரிக்கிறாரு. தன்னோட லேப்டாப்ல இமெயில்ஸ் எல்லாம் செக் பண்றாரு. குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போறாரு. ஆனா உள்ள போன வெறும் 15 நிமிஷத்துல ஒரு கொடூரமான மரணத்தை சந்திக்கிறாரு. பாங்கர் கோட்டையில பேய்கள் மனிதர்களோட கற்பனைன்னு கேமரா முன்னாடி கெத்தா சவால் விட்டதற்கும் தன்னோட சொந்த பாதுகாப்பான வீட்டுக்குள்ள அவரை சந்திச்ச அந்த மர்ம மரணத்துக்கும் உள்ள அந்த கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த ஃபாரன்சிக் டைம் லைனையும் நீங்களே ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்க. கௌரவ் திவாரியோட இந்த மரணம் சயின்டிஃபிக்கா விளக்கக்கூடிய ஒரு துயரமான பிசிக்கல் அனாமலியா, இல்ல கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்தை அவர் நக்கல் அடிச்சதுனால வந்த ஃபைனல் ரிசல்ட்டா? சயின்ஸும் அந்த டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் அவரை காப்பாற்ற ஃபெயில் ஆயிடுச்சா, இல்ல அவரோட சவாலுக்கான கடனை அந்த அமானுஷ்ய உலகம் கடைசியா வசூல் பண்ணிடுச்சா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.